ஓம் சாந்தி 24/4/2026 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். எனவே தேக அபிமானத்தை மறந்து தன்னை அஷரீரி ஆத்மா என்று உணருங்கள். அனைவரிடமிருந்தும் பற்றை நீக்கிவிடுங்கள். கேள்வி: சங்கம யுகத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையிடம் இருந்து எந்த ஒரு அறிவை கற்றுக்கொள்கிறீர்கள்? பதில்: தமோ பிரதானத்திலிருந்து எப்படி சதோ பிரதானமாக ஆகுவது, தன்னுடைய அதிர்ஷ்டத்தை எப்படி உயர்ந்ததாக ஆக்குவது என்ற இந்த அறிவை இப்பொழுதுதான் நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள். யார் எவ்வளவு யோகம் நிறைந்தவர்களாக மற்றும் ஞானம் நிறைந்தவர்களாக ஆகியிருக்கிறார்களோ அவர்களுக்கு அவ்வளவு முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். முன்னேற்றம் அடையும் குழந்தைகள் ஒருபோதும் மறைந்திருக்க முடியாது. ஒவ்வொரு குழந்தையின் செயல்கள் மூலம் தந்தை எந்த குழந்தைகள் எந்த அளவிற்கு தன்னுடைய உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிவார். முரளியின் பாடல்: இறந்தாலும் உன் மடியில், வாழ்ந்தாலும் உன் மடியில். ஓம் சாந்தி. அனைத்து குழந்தைகளும் இந்த பாடலை கேட்டீர்கள். வாழ்ந்து கொண்டே கழுத்து மாலையாக ஆகுவதற்காக, அதாவது மூல வத்தனத்திற்கு சென்று பாபாவின் வீட்டில் இருப்பதற்காக வந்திருக்கிறோம் என்பதை அறிவீர்கள். அது சிவபாபாவின் வீடல்லவா? அங்கு அனைத்து சாலி கிராமங்கள் வசிக்கிறது. இப்பொழுது நீங்கள் அஷரீரி ஆக வேண்டும், அதாவது தேக உணர்வை மறக்க வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். இந்த பழைய உலகமோ அழிய போகிறது, இந்த சரீரத்தையோ விடவேண்டி இருக்கிறது, அதாவது அனைத்தையும் விடவேண்டி இருக்கிறது. உலகமே இல்லை, நாடக மேடியே இல்லைன்னா எல்லாத்தையும் விட வேண்டி இருக்கோம் இல்லையா? ஆகையால் இப்போவே நீங்கள் அஷரீரி ஆகுங்க, அந்த பயிற்சி செய்யுங்க, தேக உணர்வை மறந்துடுங்க அப்படின்றார். எனவே இப்பொழுது வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். அனைத்து குழந்தைகளுக்கும் குஷி ஏற்படுகிறது. ஏனென்றால் அரைக்கல்பமாக வீடு செல்வதற்காக நிறைய கஷ்டப்பட்டீர்கள், ஆனால் வழி கிடைக்கவே இல்லை. பாபா, நாங்கள் இந்த பழைய உலகத்தை, பழைய சரீரத்தை மறக்கிறோம். இப்பொழுது உங்கள் கூடவே அஷரீரியாகி வீட்டிற்கு செல்வோம் என்று குழந்தைகள் சொல்கிறீர்கள். பரம்பிதா பரமாத்மா பரந்தாமத்திலிருந்து நம்மை அழைத்து செல்ல வந்திருக்கிறார் என்பது அனைவருடைய புத்தியிலும் இருக்கிறது. நீங்கள் தூய்மையாகி என்னை நினைவு செய்யுங்கள் என்று மட்டும் சொல்கிறார். உயிருடன் வாழ்ந்து கொண்டே இறக்க வேண்டும். தந்தை இறந்து போகுவதற்கு கற்றுக் கொடுக்கிறார். எப்படி சாகணுன்றது ஒரு ஆர்ட் இல்லையா? எப்படி வாழணுன்றது ஒரு ஆர்ட் இருக்கும் போது சாகிறது கூட ஒரு ஆர்ட்டு தான். போகும்போது எந்த சிந்தனை இல்லாமல், எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், துக்கம் இல்லாமல், வலி இல்லாமல், கஷ்டம் இல்லாமல், கர்ம போகத்தை ஜெயிச்சுட்டு அனைத்திலிருந்து விடுபட்டு எந்த பற்று இல்லாமல் போகணும். அதுக்கு பாபா இப்போவே எப்படி இறக்கணுன்றது சொல்லி கொடுக்குறார். வெண்ணெயிலிருந்து முடி எடுக்கிற மாதிரி ஆத்மா சரீரத்தை விட்டு போகணும். தன்னுடைய தந்தையையும் தன்னுடைய வீட்டையும் நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார். நல்ல முறையில் முயற்சி செய்யுங்கள். யோகத்தில் இருப்பதினால் பாவங்கள் அழிந்து போகும். உலகத்திலும் நாம் பகவானின் குழந்தைகள் என்ற நிஜமோ அனைவருக்கும் இருக்கிறது. ஆனால் அவருடைய பெயர், ரூபம், தேசம் மற்றும் காலத்தை மறந்த காரணத்தினால்
பகவானிடம் யாருக்குமே அந்த அளவிற்கு அன்பு இருப்பதில்லை. ஆனால் நான் யாரையும் குறை சொல்வதில்லை. இதுவும் நாடகத்தில் ஃபிக்ஸ் ஆகி இருக்கிறது. இப்பொழுது உங்களுக்கு எல்லையற்ற பாகத்தை பற்றி தெரிய வந்திருக்கிறது. இந்த ஞானம் வேறு யாருக்கும் இல்லை. நீங்கள் கூட தேக அபிமானியாக இருந்தீர்கள். இப்பொழுது எவ்வளவு மாற்றம் அடைந்திருக்கிறீர்கள். இது கூட ஒவ்வொருவருடைய அதிருஷ்டத்தை பொறுத்து இருக்கிறது. உலகத்தில் எத்தனை ஏராளமான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கென்று அதிருஷ்டம் இருக்கிறது. யார் யார் எப்படி எப்படி கர்மம் செய்தார்களோ அதற்கேற்ப துக்கமானவர்களாக, சுகமானவர்களாக, பணக்காரர்களாக, ஏழைகளாக ஆகிறார்கள். ஆத்மாதான் ஆகிறது. ஆத்மா எப்படி சுகத்தில் வருகிறது, பிறகு எப்படி துக்கத்தில் வருகிறது என்பதை தந்தை வந்து புரிய வைக்கிறார். யார் மிகவும் நன்றாக யோகயுக்தர்களாக, ஞானயுக்தர்களாக இருப்பார்களோ அவர்கள் சேவையும் செய்து கொண்டார்கள். படிப்பில் சதா முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். உலகத்தில் கூட ஒரு சில குழந்தைகள் சீக்கிரமாக முன்னேற்றம் அடைந்து விடுகிறார்கள். ஒரு சிலர் மிகவும் தலையை தின்று விடுகிறார்கள். இங்கும் அதுபோல் இருக்கிறார்கள். அதாவது உலகத்தில் சில குழந்தைகள் அப்பா அம்மா சொல்படி நடந்து நல்லா முன்னேறிடுவாங்க. ஒரு சில குழந்தைகள் அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்கறதில்ல, முன்னேறதில்ல. இன்னும் அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருப்பாங்க, கஷ்டங்கள் கொடுத்துட்டே இருப்பாங்க, தலை தின்னுட்டே இருப்பாங்க. ஏன் தான் இவங்க பிறந்தாங்கன்ற மாதிரி யோசிக்க தோணும் அவங்களுக்கு, பெற்றோர்களுக்கு. அதுபோல் இங்கேயும் இருக்கிறாங்க அப்படின்றார். தானும் முயற்சி செய்யறதில்ல, முயற்சி செய்கிறவங்களையும் விடுறதில்லை. அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ரிப்போர்ட் போகும். அப்போ பிரம்மா பாபாவுக்கு என்ன தோணும்? ஏன் இவங்க இப்படி தலை தின்றாங்க? நிமித்தமானவர்களை எப்போவுமே நிশ্চিந்தா வைக்கணும். ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா வந்து கேட்கணும். மற்றபடி அவங்களுடைய எனர்ஜியோ அவங்களுடைய நேரத்தையோ நம்ம வேஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தால் அந்த வார்த்தையை சொல்கிறார் பாபா, தலை தின்று கொண்டே இருப்பாங்க அப்படின்னு. போன கல்பத்தை போலவே யார் யார் முன்னேற்றம் அடைகிறார்களோ அவர்கள் மறைந்திருக்க முடியாது. தந்தை புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். படிப்போ மிகவும் சுலபமானது. கர்மமும் செய்ய வேண்டும். இருக்க வேண்டியதும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பழைய உலகத்தில்தான். அங்கு இருந்து கொண்டே முயற்சி செய்ய வேண்டும். இங்கு இருந்து முயற்சி செய்பவர்களை விட அங்கு வீட்டில் இருந்து முயற்சி செய்பவர்கள் வேகமாக செல்ல முடியும். அந்த அளவிற்கு ஈடுபாடு இருந்தது என்றால், அதாவது உங்களுக்கு ஈடுபாடு இருந்ததுன்னா இடம் ஒரு விஷயம் இல்லை. சென்டரில் இருக்கிறவங்கள விட நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே நல்ல முயற்சி செய்யலாம், வேகமாக போகலாம். இல்லறத்தில் இருப்பவர்கள் இங்கு இருப்பவர்களை விட நன்றாக முயற்சி செய்ய முடியும். மிகவும் நல்ல துணிச்சலை வெளிப்படுத்த முடியும். அவர்களை தான் மகாவீர் என்று சொல்ல முடியும். சேவையோ செய்ய வேண்டி இருக்கிறதல்லவா? சேவை செய்யக்கூடிய நிறைய குழந்தைகள் பாப் தாதாவின் இதயத்தில் இருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கானோருக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட சேவை செய்யும் குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம் கூட கிடைத்து கொண்டே இருக்கும். இங்கு அதிசயத்தை பாருங்கள். தந்தையும் ஆத்மா, குழந்தையும் ஆத்மா. அவர் சுப்ரீம் ஆத்மா, ஞானம் நிறைந்தவர் ஆவார். அனைத்தும் படிப்பின் ஆதாரத்தில் இருக்கிறது. நல்ல கர்மம் செய்வதனால் உயர்ந்த பதவி அடைந்து விடுவார்கள். அதாவது லௌகீகத்தில் கூட படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா? மேனரிசமில் எல்லாத்துலேயும், பேச்சு நடத்தை எல்லாத்துலேயும்.
அதுபோல இங்கேயும் எல்லாமே படிப்பின் ஆதாரத்தில் தான் இருக்கு. யார் எவ்வளவு ஞானத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு கடைப்பிடிக்கிறாங்களோ, நடைமுறை வெளிப்படுத்துகிறாங்களோ, அவங்க உயர்ந்த பதவி அடைவாங்க. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது யோக பலத்தின் மூலம் உலகத்தின் அதிபதி ஆகிறீர்கள். கனவிலும் கூட இது பற்றி யாருக்கும் சிந்தனை இருக்கவில்லை. லக்ஷ்மி நாராயணர் எந்த யுத்தத்தையும் செய்யவில்லை. பிறகு எப்படி உலகத்திற்கு அதிபதி ஆனார்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள்தான் அறிந்திருக்கிறீர்கள். யோக பலத்தின் மூலம் உங்களுக்கு ராஜ்யம் கிடைக்கும் என்பதை தந்தை கூறுகிறார். ஆனால் அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் முயற்சியும் செய்வதில்லை, சேவை செய்யக்கூடியவர்களாகவும் ஆகுவதில்லை. இப்பொழுது எல்லையற்ற தந்தையிடமிருந்து உங்களுக்கு சத்யுக சுயராஜ்யத்தின் ஆஸ்தி ஒரு நொடியில் கிடைக்கிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தன்னுடைய நடத்தையின் மூலம் தந்தையின் மற்றும் யக்ஞத்தின் பெயரை புகழடைய செய்ய வேண்டும். தந்தையினுடைய மதிப்பு கெடும்படியான அப்படிப்பட்ட எந்த செயலையும் செய்யக்கூடாது. சேவையின் மூலம் தங்களுடைய பாக்கியத்தை தாங்களே உருவாக்கி கொள்ள வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தந்தைக்கு சமமாக நன்மை செய்பவராக ஆகி அனைவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று முன்னாள் நம்பர் பெற வேண்டும். இல்லற விவகாரங்களில் இருந்து கொண்டே தாமரை மலர் போல் இருப்பதற்கான நல்ல துணிச்சலை காட்ட வேண்டும். வரதானம். சதோ பிரதான ஸ்திதியில் நிலைத்திருந்து சதா சுகம் சாந்தியின் அனுபவம் செய்யக்கூடிய டபுள் அஹிம்சையாளர் ஆகுங்கள். சதா தன்னுடைய சதோ பிரதான சம்ஸ்காரத்தில் நிலைத்திருந்து சுகம் சாந்தியின் அனுபவம் செய்ய வேண்டும். இதுதான் உண்மையான அஹிம்சையாகும். ஹிம்சை என்றால் அதன் மூலம் துக்கம் அசாந்தி கிடைப்பதாகும். அதாவது நான் யாரையும் துன்புறுத்தலை, யாரையும் அடிக்கலை, ஹிம்சை பண்ணலை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பாபா என்ன சொல்லிட்டுருக்கார் அப்படின்னா, ஹிம்சை அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. துக்கமும் அசாந்தியும் கிடைக்குதுன்னா அது ஒரு விதமான ஹிம்சை தான். எனவே முழு நாளும் எந்த விதமான ஹிம்சையும் செய்யவில்லை தானே என்று சோதனை செய்யுங்கள். ஒருவேளை ஒரு வார்த்தையின் மூலம் பிறருடைய ஸ்திதியை ஆடிவிடும்படி செய்தீர்கள் என்றால் இதுவும் ஹிம்சையாகும். நம்ம சொல்கிற ஒரு வார்த்தையினால அவங்க ஆடி போயிட்டாங்க அல்லது டிஸ்டர்ப் ஆயிட்டாங்கன்னா இது கூட ஹிம்சை தான். ரெண்டாவது பாயிண்ட், தன்னுடைய சதோ பிரதான சம்ஸ்காரங்களை உள்ளே அடக்கிவிட்டு மற்ற சம்ஸ்காரங்களை நடைமுறையில் கொண்டு வருகிறீர்கள் என்றால் அதுவும் ஹிம்சையாகும். ஆகையால் நுணுக்கத்தில் சென்று மகான் ஆத்மா என்ற நினைவில் இருந்து டபுள் அஹிம்சையாளர் ஆகுங்கள். அதாவது உலகில் ஒரு நியமம் இருக்குது. உங்களுடைய எண்ணங்கள் நல்லா இருந்ததுன்னா அந்த எண்ணங்கள் உங்களுடைய ஆறாலே குடியிருக்கும். அப்படின்னா உங்களுடைய ஆறாவே உருவாக்கும். அந்த ஆறா நல்லா இருந்ததுன்னா ரியாலிட்டியில் அதுவே நடக்கும். ஆகையால் பாபா நீங்கள் மகான் ஆத்மா என்ற எண்ணத்தில் இருங்க, நினைவில் இருங்க. அப்போ உங்களுடைய ஆறா அதே போல் இருக்கும், மகானானதாக இருக்கும். அப்போ நீங்கள் ரியாலிட்டியில் டபுள் அஹிம்சையாளர்களாக இருப்பீங்க. அதனால்தான் பாபா நுணுக்கத்தில் சென்று மகானாத்மா என்ற நினைவில் இருந்து
டபுள் அஹிம்சையாளர் ஆகுங்கள் அப்படின்றார். ஸ்லோகன்: சத்தியத்தின் கூடவே அசத்தியம் கலந்து விடுகிறது என்றால் உடனே குஷி மறைந்து விடுகிறது. அவ்யக்த சமிகை: உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அலௌகீகமாக இருக்க வேண்டும், பரிஸ்தாக்களை போன்று இருக்க வேண்டும். ஒவ்வொரு வார்த்தையும் இனிமையாக இருக்க வேண்டும். இந்த விஷயத்திற்கு இப்பொழுது அடிக்கோடிடுங்கள். அப்போதுதான் வெளிப்படுதல் ஏற்படும். ஏனென்றால் இன்று வரையிலும் வார்த்தைகளின் சக்தி வீணாகி கொண்டே இருக்கிறது. எனவே வார்த்தைகளின் மூலம் தந்தையை வெளிப்படுத்துவதற்கு தேவையான கூர்மை அல்லது சக்தி என்ன இருக்க வேண்டுமோ அது குறைவாக இருக்கிறது. வார்த்தைகளை வீணானவற்றிலிருந்து காப்பாற்றுங்கள். அப்போதுதான் தந்தையை வெளிப்படுத்தும் குரல் ஓங்கி ஒலிக்கும். அதாவது ஞானம் சொல்லி தந்தையை வெளிப்படுத்தணும்னா அந்த வார்த்தைகளில் சக்தி இருக்கணும், வாக் சித்தி இருக்கணும். இதுவரையிலும் வார்த்தைகள் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா நம்ம ஞானம் சொன்னாலும் அதில் என்ன கூர்மை இருக்கணுமோ சக்தி இருக்கணுமோ அது குறைவாக இருக்கு. ஆகையால் தந்தையை வெளிப்படுத்த முடியறதில்ல அப்படின்றார். அதனால அந்த வார்த்தைகள் வேஸ்ட் ஆகுவதிலிருந்து நீங்கள் காப்பாற்றுங்க அப்படின்றார். அப்போதான் தந்தையை வெளிப்படுத்தக்கூடிய இந்த குரல் ஓங்கி ஒலிக்கும் அப்படின்றார். ஓம் சாந்தி. நண்பன் நீ, என் ஆசை நாயகன் நீ, என் உயிர் பாபா உன் மனதில் பலியாகிறே, என் உயிர் பாபா உன் அன்பில் பலியாகிறே, என் ஆருயிர் நண்பன் நீ. தூரதேசம் இருந்து வந்து முரளி சொன்னாய் பாபா, தூங்கி இருந்த உயிர்களுக்கெல்லாம் நிம்மதி தந்தாய் பாபா. தூரதேசம் இருந்து வந்து முரளி சொன்னாய் பாபா, தூங்கி இருந்த உயிர்களுக்கெல்லாம் நிம்மதி தந்தாய் பாபா. பாபா என்னும் பெயரில் மந்திரத்தான் இருக்கிறது, மாயா என்னும் பேரே மதுவே அழிகிறது. அதர்ம உலகம் மாறட்டுமே, புது ஸ்வர்க்க உலகம் தொடங்கட்டுமே. என் உயிர் பாபா உன் மனதில் பலியாகிறே, என் உயிர் பாபா உன் அன்பில்